गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் 29ஆம் தேதி, நந்தன வருஷம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. காலையிலே சிறிது நேரம் சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது.
காலை 9:25 சுவாதி ஆரம்பமாகிறது. அதன் பிறகு நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம். இன்று மதியம் 1 மணி வரையிலே தேய்பிறை துதியை திதி, அதன் பிறகு தேய்பிறை திருதியை. யோகம் சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். நாள் முழுவதும் மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சுப முகூர்த்த நாள். காலை 6 மணி முதல் 7 மணி வரை முகூர்த்த நேரம். சுக்கிரஹோரையிலே மீன லக்னத்திலே முகூர்த்தம் முடிந்துவிட்டது. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 2 மணி வரை, 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி ராகு சந்திரன், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சனி சேர்க்கை. 4 7 7 12 உச்சம். பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது மேஷ ராசிக்கு சாதகமான நிலையிலே இருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் நீங்கள் புதிதாக சேமிப்புகளை துவங்கலாம். புதிய வருமானத்திற்கான வழி பிறக்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்கின்றவர்கள் அதை பல விதத்திலே விரிவுபடுத்துவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்திலே சுப விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும் அல்லது நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். திருமண வயதிலே இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடந்துவிடும் அல்லது நிச்சயிக்கப்பட்டுவிடும். சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக காணப்படுகின்றது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு யோகமான அமைப்பு என்று சொல்லலாம். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் மிக சுலபமாக செய்வீர்கள். முன்பு நீங்கள் மிக கடினமாக முயற்சி செய்து நடைபெறாத விஷயங்களெல்லாம் இப்பொழுது சிறிது முயற்சி செய்தாலே நடந்துவிடும். நேரமும் காலமும் நமக்கு சாதகமாக வரும்பொழுது நாம் சிறிதளவு முயற்சி செய்தாலே வெற்றி கிடைத்துவிடும். இப்பொழுது அத்தகைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்நாளிலே உங்களது தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். உத்தியோகத்திலே மாற்றமும் உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சனியோடு ராகுவும் சந்திரனும் இணைந்திருக்கின்ற ஒரு கிரக அமைப்பு. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்துள்ள ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் எதை அடைய வேண்டும் என விரும்புகிறீர்களோ, எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதை அடைவீர்கள். உங்களது இலக்கு எதுவாக இருந்தாலும் அதை எட்டி பிடிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உருவாகும். தன லாபம் ஏற்படக்கூடிய நாள். செல்வ செழிப்பு உருவாகும் நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்திலே 4 குடையவன் 9ஆம் இடத்திலே உச்சம். பாக்யஸ்தானமும் வலுப்பெற்றிருக்கிறது. ராசி அதிபதியும் வலுவான நிலையிலே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும்.
2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரியனும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனும் ஒன்றாக இணைந்துள்ளன. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று மிகப்பெரிய ஒரு தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உருவாகும். ஆன்மீகத்திலே ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரித்து அதிலே ஒரு உயர் நிலையை அடைவார்கள். குண்டலினி சக்தியை எழுப்பி யோகா செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குண்டலினி எழும்பும் அத்தகைய ஒரு கிரக அமைப்பு இன்று நாளிலே இருக்கிறது. ஆன்மீக ரீதியாகவும் லௌகீக ரீதியாகவும் அனைத்து விதத்திலும் நீங்கள் உயர்வீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை என்பது ஒரு உயர்வான ஒரு கிரக நிலவரம். அதிலும் உச்சம் பெற்ற சனியோடு ராசிக்கு புதனின் பார்வை இருக்கிறது. தனலாபாதிபதியான சுபகிரகம் புதன் ராசியை பார்க்கிறது. ஆகவே நீங்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைவீர்கள். கல்வித்துறை சார்ந்தவர்களாக இருந்தாலோ அல்லது நீதித்துறை சார்ந்தவர்கள், நிதித்துறை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும். மிகப்பெரிய பொறுப்புகளெல்லாம் இப்பொழுது அலுவலகத்திலே உங்களுக்கு வழங்கப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியிலே மிகுந்த ஆர்வம் செலுத்துவார்கள், அதிக மதிப்பெண் பெறுவார்கள், உயர்கல்விக்கான வாய்ப்பு பெறுவார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 2ஆம் இடத்திலே சந்திரன் மிக அற்புதமான ஒரு நிலையிலே இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். அலுவலகத்திலே இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகளெல்லாம் மறைந்து போகும். இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். உங்களது நிலைமை மிக அற்புதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்திலே மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் நிமித்தமான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம். ராசியில் சந்திரன் ராகு சனி சேர்க்கை. ராசியில் சனி உச்சம் என்பது துலாத்திற்கு ஒரு பெரிய யோகம். என்றால் சனி முழுமையாக நன்மை செய்யும் கிரகம். அது ராசியிலே உச்சம் பெற்றிருக்கும் பொழுது ராகுவும் அங்கே இணைந்திருக்கிறது. சந்திரன் அதை கடக்கிறது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். இந்த நாள் உங்களது வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை, அதிலே ஒரு கிரகம் உச்சம். 12ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை, அதிலே ஒரு கிரகம் உச்சம். இது ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. இதன் பயனாக திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அல்லது திருமணம் நடந்துவிடும். புதிதாக வீடு மனை வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் கூட இப்பொழுது கூடுதலாக மற்றும் ஒரு சொத்து வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில வழக்குகள் இப்பொழுது முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும். தொழிலிலே உள்ள தடைகள் எல்லாம் விலகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சனி ராகு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இதன் பயனாக உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கியத்திலே சிறிது முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் சிறிது வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய நன்மை நடைபெறும். மகர ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்றன. இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் நடந்து முடிந்து விடலாம். ஒரு சிலருக்கு திருமணத்திற்கான நேரம் இப்பொழுது மகர ராசிக்கு மிகவும் வலுவாக இருக்கிறது. ஆகவே திருமண வாய்ப்பு உருவானால் அதை ஏற்றுக்கொள்ளவும்,
உங்கள் மனதிற்கு பிடித்தாற் போல ஒரு வாழ்க்கை துணை அமைகின்ற ஒரு நல்ல நேரம் இது. தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறை, உணவுத்துறை போன்றவற்றிலே உள்ளவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலான தொழில் வளர்ச்சி ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இயல், இசை, நாடகம் போன்ற துறைகளில் தொடர்புடைய கலைத்துறையினருக்கெல்லாம் இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறும். ஒரு சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காகவோ அல்லது அது தொடர்பாகவோ அயல் நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வார்கள். இந்த நாளிலே வெளிநாடு புறப்பட வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு இருக்கும். உலகெங்கும் சென்று தனது கலை திறமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் இப்பொழுது வெற்றியாகும். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை செய்து முடிப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் இப்பொழுது கல்வியிலே வெகு அற்புதமாக தேர்வுகளை எழுதுவார்கள். உயர்கல்விக்கான வாய்ப்பு இல்லம் தேடி வரும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஜவுளித்துறை சார்ந்தவர்கள், நகை, பொன், வெள்ளி போன்ற நகை, ஆபரணம் தொடர்பான துறைகளிலே உள்ளவர்கள், உணவுத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளிலே உள்ளவர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகப்பெரியதொரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஒரு சிலர் புதிய கிளைகளை இப்பொழுது திறப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூடுமானவரை அதிகமாக இந்த நாளிலே பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற டிரான்சாக்ஷனை டைரக்டாக நீங்கள் செய்ய வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சனிக்கிழமை, மார்ச் 30, சங்கடஹர சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு மாலை நேரத்திலே செய்ய வேண்டிய நாள். நாளை தினம் சங்கடஹர சதுர்த்தி, விரதம் இருக்க வேண்டிய நாள். சனிக்கிழமையும் சங்கடஹர சதுர்த்தியும் சேர்ந்து வருகிறது. விநாயகர் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்கள் நிகழ்ச்சியை பார்ப்போம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது நிறைவாக ரேவதி நட்சத்திரத்திற்கு வந்திருக்கிறோம். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இலுப்பை மரம் தலவிருட்சமாக உள்ள தலங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். ஏகாதச ருத்ரர்கள் வழிபாடு இவர்கள் செய்ய வேண்டும். சிவன் வழிபாடு இவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு முதல் தசையாக புதன் தசை வரும். அதை அடுத்து கேது தசை, அதன் பிறகு சுக்கிர தசை, அதன் பிறகு சூரிய தசை, பிறகு சந்திரன், பிறகு செவ்வாய், அதைத் தொடர்ந்து ராகு தசை ஆகியவை வரும். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மன உறுதி படைத்தவர்கள், பிடிவாத குணம் உள்ளவர்கள், நினைத்ததை சாதித்து காட்டுபவர்கள், எண்ணிய பொருள் கைகூடாமல் விடமாட்டார்கள் என்பதை பற்றி எல்லாம் சொன்னேன். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நடுவயதிலே செல்வச் செழிப்பு ஏற்படும். ஆரம்ப காலத்திலே அவ்வளவு வசதி இல்லாதவர்களாக இருந்தால் கூட ஒரு 40 வயதிற்கு மேல், 48 வயதிற்குள்ளாக இவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆவதற்கு வாய்ப்புண்டு. இந்த நட்சத்திரக்காரர்கள் தமது வாழ்க்கையின் பிற்பகுதியிலே சகல சௌகரியங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, வசதி படைத்தவர்களாக, பிறருக்கு உதவக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். தனக்கு நிறைய பணம் வந்து போதும் என்ற அளவிற்கு அவர்களுக்கு பணம் வரும். அதன் பிறகு மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். இயற்கையாகவே கொஞ்சம் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மரம் இலுப்பை மரம் என்று சொன்னேன். இலுப்பை எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் உண்டு. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் மாதிரி இலுப்பெண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் இருக்குது. அந்த இலுப்பை எண்ணெயிலே இவர்கள் விளக்கேற்றுவது நல்லது.
ரேவதி நட்சத்திர நாளிலே சிவன் கோவிலுக்கு சென்று இலுப்பை எண்ணெயிலே தீபம் போட்டால் ஐஸ்வர்யம் பெருகும். இது பொதுவாக எல்லோருமே இலுப்பை எண்ணெயிலே விளக்கேற்றினால் நல்லது. இலுப்பை எண்ணெய் என்பது பொதுவாக எல்லா எண்ணெய் வியாபாரிகளிடமும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். அது ஒன்றும் அபூர்வமான ஒரு விஷயம் அல்ல. இலுப்பை எண்ணெயிலே விளக்கேற்றினால் செல்வச் செழிப்பு ஏற்படும், கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரலாம். இலுப்பை எண்ணெய் தீபம் போடுபவர்களுக்கு என்றைக்குமே இல்லாமை என்னும் சொல்லே இருக்காது, தரித்திரமே இருக்காது, அவர்களுக்கு செழிப்பாக இருப்பார்கள். ஆகவே இலுப்பை எண்ணெயிலே தீபம் போடுவது எப்பொழுதுமே சிறப்பித்து சொல்லப்படுகின்ற ஒன்று. குறிப்பாக சிவன் கோவிலிலே இலுப்பை எண்ணெய் தீபம் போடுவது மிகவும் விசேஷமானது. அதிலும் ரேவதி நட்சத்திரத்திற்கு இலுப்ப மரம்தான் நட்சத்திர விருட்சமாக வருகிறது. ஆகவே இவர்கள் அந்த இலுப்பை எண்ணெயிலே தீபம் போட்டால் நல்லது. இலுப்பை மரத்தை தலவிருட்சமாக கொண்ட தலங்கள் என்னும் வரிசையிலே நாம் பார்க்கும் பொழுது நெல்லை மாவட்டத்திலே நிறைய கோவில்களிலே இலுப்பை மரம் தலவிருட்சமாக இருக்கிறது. தாமிரபரணி ஆற்றங்கரையிலே உள்ள ஆலயங்களை பார்த்தால் அங்கே இலுப்பை மரத்தை அதிகமாக பார்க்கலாம். உதாரணமாக ஸ்ரீவைகுண்டத்தை பற்றி சொல்வோம். ஸ்ரீவைகுண்டம் கோவிலிலே மிகப்பெரிய ஒரு இலுப்பை மரம் இப்பொழுதும் தலவிருட்சம் அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில ஆலயங்களுக்கு இதுதான் தலவிருட்சம் என்று சொல்வோம். ஆனால் இன்றைய தேதியிலே போய் பார்த்தால் அந்த மரம் அங்கே இருக்காது, ஒரு காலத்தில் இருந்தது என்று சொல்வார்கள். ஆனால் அப்படியல்ல. ஸ்ரீவைகுண்டம் என்னும் நெல்லை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டம் ஊரிலே உள்ள சிவன் கோவிலிலே இலுப்பை மரம் இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஊர் நெல்லை மாவட்டத்திலே. அது ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே நிறைய அரசு அலுவலகங்கள் எல்லாம் இருக்கின்றன, நீதிமன்றம் இருக்கிறது, நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊர். திருச்செந்தூர் போகும்போது ஸ்ரீவைகுண்டம் வழியாகத்தான் போவோம். நாம் செல்லும் சாலையிலே இடது பக்கமாக தாமிரபரணி ஆறு வந்து கொண்டே இருக்கும். ஆற்றங்கரையிலேயே சாலை செல்லும். அதிலே ஸ்ரீவைகுண்டம் ஊர் வரும்பொழுது பாலத்தை கடந்து சென்றால் உள்ளே ஊர் இருக்கும். அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு பெருமாள் கோவிலும் இருக்கிறது, ஒரு சிவன் கோவிலும் இருக்கிறது. அந்த பெருமாள் கோவிலும் திவ்யதேச திருப்பதிகளிலே ஒன்று, நவ திருப்பதிகளில் ஒன்று. அந்த சிவன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அங்கே கைலாசநாதர் என்னும் திருநாமத்தோடு சிவபெருமான் எழுந்தருளிருக்கின்ற ஒரு தலமாகும். இந்த ஸ்ரீவைகுண்டம் தான் குமரகுருபரர் சுவாமிகளின் அவதாரத்தலம். ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகளை பற்றி அனைவருக்கும் தெரியும். அவர்தான் கந்தர் கலிவெண்பா பாடினார், காசி கலம்பகம் பாடினார், சகல கலாவல்லி மாலை என்னும் நூலை பாடினார். 6 வயசு வரை பேசாமலே இருந்தார். பேச்சு வரவில்லை. தங்கள் குழந்தை ஊமை குழந்தையாக பிறந்து விட்டதே என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோடு அந்த பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திருச்செந்தூருக்கு சென்று அங்கே 45 நாள் விரதம் இருந்து, ஒரு மண்டலம் விரதமாக இருந்து, குமரகுருபர சுவாமிகளின் பெற்றோர்களும் அந்த சுவாமிகள் குழந்தையாக இருக்கும் பொழுது அவரும் 3 பேரும் அங்கே திருச்செந்தூரிலே சென்று இந்த மண்டபத்திலே தங்கியிருந்து தினசரி முருகனை 6 முறை தரிசனம் செய்து வழிபட்டு அவனது அருளுக்காக காத்திருந்தார்கள். 45 நாள் முடிந்து விட்டது. ஆனால் குழந்தை இன்னும் பேசவில்லை. மனமுடைந்து போன பெற்றோர் குழந்தையும் அழைத்து கொண்டு கடலுக்குள் சென்று விட்டனர். தற்கொலை செய்து கொள்ளும் முடிவிற்கு வந்து விட்டனர். அவர்கள் கடலை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். கடல் அலையிலே அவர்கள் காலை வைக்கும் பொழுது பின்னாலிருந்து ஒருவரை கூப்பிட்டார். பார்த்தால் ஏதோ தெரிந்த முகம் போல் இருந்தது. கோவிலிலே பூஜை செய்பவர் போல் இருந்தார் பார்ப்பதற்கு. அவர் இங்கே வா என்று அழைத்து கையிலிருந்து ஒரு பூவை காட்டி இது என்ன என்று கேட்டார் அந்த குழந்தையிடம். குமரகுருபரர் சுவாமிகள் பூ 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 என்று வாய் திறந்து பேசினார். ஆஹா, இத்தனை நாட்களாக பேசாமல் இருந்த நமது குழந்தை இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டதே, இது என்ன என்று கேட்ட உடனே பூ என்று சொல்கிறதே என்று ஒரே ஆச்சரியத்திலே முருகனின் அருள் நமக்கு கிடைத்து விட்டது, ஊமை குழந்தை பேசிவிட்டது என்று ஒரே மகிழ்ச்சியோடு பெற்றோர்கள் தாம் எடுத்த முடிவுக்காக வருத்தம் தெரிவித்து மீண்டும் ஆலயத்திற்குள் திரும்புகிறார்கள். சிங்கிள் லெட்டர் வேர்டு பூங்கிறது. அந்த ஓரெழுத்து சொல்லுடன் அந்த குழந்தை நின்று விடவில்லை. பூமேவும் செங்கமலம் என ஆரம்பித்து 276 வரிகளுக்கு கந்தர் கலிவெண்பா என்னும் சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய மிக அற்புதமான ஒரு
கவியை, ஒரு பாடலை அந்த குழந்தை மடை திறந்த வெள்ளம் போல, கடல் அலை போல அந்த செந்திலாண்டவன் சன்னதியிலே பாடியது. பூவை கையில் வைத்துக்கொண்டு இது என்ன என்று சொல், இது என்ன என்று கேட்டாரே, அவரை காணவில்லை. முருகனே வந்து அருள் புரிந்து ஒரு ஆலய அர்ச்சகர் வேடத்திலே வந்து குழந்தையை பேச வைத்த அதிசயம் நடைபெற்றதே அந்த குமரகுருபரர் சுவாமிகள் அவதரித்த ஊர்தான் ஸ்ரீவைகுண்டம். இன்னும் இவ்வூரை பற்றியும் இதை சுற்றி உள்ள நவ கைலாயம் பற்றியும் வரவிருக்கும் நிகழ்ச்சிகளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். நவ திருப்பதி மாதிரியே நவ கைலாயம் என்றும் நெல்லை மாவட்டத்திலே ஒன்று இருக்கிறது. திருநெல்வேலிக்கு செல்பவர்கள் அங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களிலே இந்த நவகைலாயமும் உள்ளடங்கும். நவகைலாய கோவில்களிலே ஒன்றுதான் ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்திலே இலுப்பை மரம் தலவிருட்சம். நவகைலாயத்திலே வரக்கூடிய மற்ற தலங்களை பற்றியெல்லாம் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளிலே நாம் பார்ப்போம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது திருநெல்வேலி மாவட்டத்திலே உள்ள நவகைலாய தலங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்னும் தகவலை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.
யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருவியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசைகளுடன். ராஜான்றவர் நீங்கள் மதுரையிலேருந்து கேள்வி அமைச்சிருக்கீங்க. நீங்கள் வடதேச பயணம் போகும்போது நீங்கள் நார்த்து போகும்பொழுது நீங்கள் வெளியே அந்த ஊரில் ஒரு பானலிங்கம் வாங்கிட்டு வந்ததாக குறிப்பிட்டிருக்கீங்க. அதேமாதிரி சாலிகிராமம் ஒன்றும் வாங்கிட்டு வந்ததாக குறிப்பிட்டிருக்கீங்க. இது ரெண்டும் பூஜையில் வச்சு வழிபாடு பண்ணலாமா? அப்போ இந்த சாலிகிராமன்றது அவள் கொடுத்தா, ஆனால் இது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாக எனக்கு தெரியாது, ஆனால் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் சாலிகிராமத்தை வைணவர்கள் மட்டும்தான் பூஜிக்கணுமா, வீட்டில் நாங்கள்லாம் சாதாரணமாக பூஜை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பானலிங்கம் அப்படின்றது உங்களுக்கு பானாசுரன் தினமும் சிவபெருமானை பூஜித்து சனிகலிங்கம் சொல்லுவாள். பூஜை பண்ணி உடனே அதை ஜலத்தில் விட்டுருவாராம். அன்றைக்கே பூஜை பண்ணி அன்றைக்கே இந்த மாதிரி அவர் நிறைய பானலிங்கங்களை லட்சக்கணக்கான லிங்கங்களை ஜலத்தில் விட்டதாகவும், அந்த பானலிங்கம் தான் இன்றைக்கும் நர்மதாவில் அந்த நதிக்கரை ஓரத்தில் கிடைக்கிறதா சொல்லுவாள். நல்ல வெண்மையாகவும் பளிங்கு கல் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் பழுப்பு கலராகவும் இருக்கும். இந்த பானலிங்கத்துக்கு பிராண பிரதிஷ்டை ஆவானம் எதுவும் இல்லை, அப்படியே வச்சு பூஜை பண்ணலாம். அளவுக்கு அதிகமான நல்ல உயர்ந்த பலன்களை தரும்னு சொல்லுவாள். ஸ்படிகலிங்கெல்லாம் வாங்கி பூஜிக்கிறது ரொம்ப கஷ்டம், விலை அதிகம்னும் போது பானலிங்கம் விலை குறைவு. அதை நீங்கள் வாங்கி வச்சு சிவ மந்திரங்களை சொல்லி பூஜிக்கலாம். இந்த சாலக்கிராமம்ன்றது வடதேசத்தில் குறிப்பாக முக்திநாத்தில் ஓடக்கூடிய கண்டகி நதியில் மலையிலேருந்து உருண்டு வரக்கூடிய ஒரு கல் போல் இருக்கும், கருங்கல் போல். இது பலவிதமான வடிவங்களில் கிடைக்கும், சக்கரமாக கிடைக்கும், உருண்டையாக கிடைக்கும். அதை உங்களுக்கு சீதாராமன், சுதர்சனர், வாமனர், இரண்யகர்ப்பம், சந்தான கோபாலகிருஷ்ணன் பலவிதமாக சொல்லுவாள். இந்த சாலக்கிராமத்தை நீங்கள் வீட்டில் வச்சு எல்லாரும் பூஜை பண்ணலாம், ஒன்றும் கடினமானது ஒன்றும் இல்லை. அந்த சாலக்கிராமம்ன்றது பவித்திரமானது, அதுக்கு ஆவாகனங்கள்லாம் எதுவும் வேண்டாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், 8 எழுத்து சொல்லலாம். உங்களுக்கு தினமும் கொஞ்சம் ஜலம் விட்டுட்டோ சந்தனத்தை வச்சு வீட்டில் பண்ணுறீங்க இல்லையா சாதம், அந்த சாதத்தை சுவாமி முன்னால் வச்சுட்டா போதும். அப்படி முடியலன்னும் போது சம்பிரதாயம் என்னென்னா அரிசியில் வச்சுருவா. ஒரு சின்ன கிண்ணியில் அரிசி வச்சு அதில் சாலக்கிராமத்தை வச்சுட்டு வெளியில் போயிட்டு வரும்பொழுது 2 நாள் ஊரில் இல்லைன்னா அந்த மாதிரி வைக்கிற வழக்கொண்டது உண்டு. அதனால் இந்த சாலக்கிராமத்தை வைணவர் தான் பூஜிக்கணும் இல்லை, நீங்களும் பூஜிக்கலாம். சுவாமியோட அருளை சம்பாரித்து கொடுக்கும். சாலக்கிராமத்தில் பட்ட ஜலம் கங்கைக்கு சமமாக சொல்கிறான். நீங்கள் சாலக்கிராமத்து மேலே ஜலம் பட்டு அந்த ஜலத்தை எடுத்துன்னா அது கங்கைக்கு சமமான ஒரு மதிப்புடையதாக சொல்கிறான். சாலக்கிராமத்துக்கு ஒன்றும் பெரிய வழிபாடு வேண்டாம். ஒரே ஒரு துளசி எடுத்து 8 எழுத்து சொல்லி அந்த துளசி எடுத்து அந்த சாலக்கிராமத்து மேலே வச்சு கொஞ்சம் சாதத்தை நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆர்த்தி காட்டிட்டா போகும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமானது உயர்ந்த பலன்கள், அத்தனை அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் கிடைக்கும். இது உயர்ந்த ஒரு பொருள், விஷ்ணுவோட சின்னமாக சொல்லப்பட்டிருக்கு. அது பானலிங்கத்தையும் நீங்கள் பூஜிக்கலாம். உங்களுக்கு ரெண்டுமே இருந்தால் ரெண்டுத்தையும் வச்சு விடாமல் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டாயம் மேன்மையான பலன் இதில் கிடைக்கின்றதில் சந்தேகமே வேண்டாம். ஆனால் இது நல்லதாக இருக்குமா டூப்ளிகேட்டான நீங்கள் வாங்குகிற இடம் பொதுவாக கடைகள் ஏன்னா தொலைக்காட்சியில் சொல்கிறத வச்சு மட்டும் நீங்கள் நல்லதான்னு சொல்ல முடியாது. சுருக்கமாக சொன்னோம்னா சாலக்கிராமம் பல பலன்னு ஷைனிங்கோடு இருக்காது, கிட்டத்தட்ட கருங்கல் மாதிரி இருக்கும். கையில் தொடும்பொழுதே அதில் ஒரு வித்தியாசம் தெரியும். அதான் உங்களுக்கு சக்கரம் தான் எல்லாத்துலேயும் இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலதில் சக்கரமே இல்லாமல் உருண்டையாகவும் வரும், சிலதில் 1, 2, 3 அடையாளங்கள் ஓட்டைகள்லாம் இருக்கும். இதே உங்களுக்கு நாரசிம்மம், வராகம்லாம் அனுபவ ரீதியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சந்தான கோபாலகிருஷ்ணன் இதெல்லாம் அதை விட பொதுவாக சாலக்கிராமம் நீங்கள் சொல்லாமல் தவிர அது என்ன வகையை சேர்ந்ததுன்னு உடனே உங்களால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அது அனுபவம் வேணும். சக்கரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் பார்த்த உடனே தெரியும், அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். இதே உங்களுக்கு பானலிங்கம்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு அது ஓவல் ஷேப்பில் இருக்குன்றதுனால அது சுலபமாக நீங்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானால் நான் பொதுவாக நல்ல கடையில் நீங்கள் வாங்குறது நல்லது. நீங்கள் வடதேசம் போனாலும் சரி, காசி போனாலும் நீங்கள் காசிலேயும் இது நிறைய கிடைக்கிறது. இந்த சாலக்கிராமம் பானலிங்கம்லாம் காசிலேயும் கிடைக்கிறது, முக்திநாத்லேயும் கிடைக்கிறது, காசியில் கிடைக்கிறது, நேபாளில் நிறைய கிடைக்கிறது. அதனால் நீங்கள் நேபாள் முக்திநாத் தான் போகணும்னு இல்லை, நீங்கள் வடதேசம் போனாலும் நல்ல இடங்களில் மதுரா மாதிரி இடங்களில் போகும்பொழுதும் நல்ல இடங்களில் வாங்கினீங்கன்னா அது பெரும்பாலும் டூப்ளிகேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது நல்ல விதமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வைணவர் இல்லைனாலும் நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணலாம், 8 எழுத்து ஜபம் பண்ணலாம். ரொம்ப சுலபமான வழிபாடு தான். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான கேள்வியை பற்றி பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவன்.
கம் கணபதே நமः. ஓம் ரீம் காம் சித்தி விநாயக சித்தி விநாயக சித்தி விநாயக நமோஸ்துதே. ஓம் ரீம் காம் சித்தி விநாயகாய மம சர்வாபிஷ்ட காரியா அனுகூல சீக்கிரம் சித்திகராய சித்திம் குரு குரு ரக்ஷய ரக்ஷய மகாகணபதையே நமஹ. ஓம் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கிம் வத ராமதோத கிருபா சிந்தோ மத் காரியம் சாதய பிரபு. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியன் மாஸ்டர் ஸ்ரீதரின் அன்பு கலந்த பணிவு கலந்த பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். அடிக்கடி நாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சிந்தனை செய் மனமேல இந்த மந்திரங்களை சொல்லும்போது தான் அந்த மந்திரங்களுக்கு ஒரு மகிமை இருந்ததுன்னா அது சத்தியமாக ஒவ்வொருத்தர் வீட்டையும் காப்பாற்றுங்கிறத பிரார்த்தனைகள் தாங்க இந்த மந்திரங்கள் நான் சொல்கிறது. இதெல்லாம் உபதேச மந்திரங்கள். அசாத்திய சாதக சுவாமின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதப்பா உன்னால் சாதிக்க முடியாது இறைவா. அப்போ காலைங்காலத்தில் அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் என் வீடும் உங்கள் வீடு மாதிரி தான், உங்கள் வீடு எங்கள் வீடு தான், நம்ம வீடு தான், எல்லாம் ஒரே வீடு தான். எப்படின்னாங்க ஒவ்வொரு வீடும் எப்படி ஒவ்வொரு மனுஷன்னா அவனுக்கு கண் காது மூக்கு வாய் குரல் பேச்சு கீச்சு நடவட பாவனை இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ப்ராப்ளம் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா. எல்லாம் பிரயாணம் பண்ணுறோம். ஒருத்தர் வந்து ட்ரெயினில் போகிறாங்க, ஒரு மெட்ராஸ் டு மதுரை போகிறாங்கனாக்கா ஒருத்தர் ட்ரெயினில் போவாங்க, ஒருத்தர் பஸ்ஸில் போவாங்க, ஒருத்தர் ஃப்ளைட்டில் போவாங்க. பிரயாணம் ஒன்று தான். அதாவது போய் சேரக்கூடிய இடமும் எங்கேருந்து போகிறோமோ எங்கே போய் சேர்றோமோ சென்னை டு மதுரை தான். ஆனால் போகிற வழி இருக்குது பாருங்கள், விதம் இருக்குது பாருங்கள். இவர் ட்ரெயினில் போகிறாருன்னா ட்ரெயினுக்குண்டான சத்தங்கள்லாம் வரும். இவர் பஸ்ஸில் போகிறாருன்னா பஸ்ஸுக்குன்னு ரோடெல்லாம் பார்க்கணும். இவர் ஃப்ளைட்டில் போகிறாருன்னா வானத்தில் பறந்து போகணும். ஆக போய் புறப்புற இடமும் போய் சேர இடமும் ஒன்று தான். ஆனால் போகிற விதம் தான் வேறங்க மாதிரி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ப்ராப்ளம் உண்டு. அந்த ப்ராப்ளத்துடைய தன்மைகள் வேறுபடும். அந்த வகையில் இறைவனை வேண்டித்தான் தன்மைகளே, அதாவது நன்மைகளை வர வச்சுக்கணுமா இந்த தன்மைகளுக்காக. அதாவது நம்ம எப்படி எந்தில் போனாலும் பிரயாணம் ஒழுங்காக இருக்கணும். பிரயாணம்ங்கிறதுங்க நம்ம செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதுக்கு ஆதிசங்கர் சொல்கிறாரு. குரு கோவிந்த பகவானை பார்க்க போகிறாரு. கோவிந்த பகவான்ங்கிறது ஆதிசங்கருடைய குரு. அவருக்கு எங்கெங்கேயோ குருவை தேராரு, குரு கிடைக்கிறது இல்லை. அப்போ பிரார்த்தனை பண்ணுறாரு. மலைகளை கேட்குறாரு, நீர்களை கேட்குறாரு, நிலங்களை கேட்குறாரு, இயற்கையை கேட்குறாரு. என் குருவை காட்டு. ஏதாவது தள்ளாடி தடுமாறும் உடலே உள் உணர்வால் துடிக்கும் என் உள்ளத்தை நீ என் செய்வாய். காடு பல தேடினேன் காணப்படவில்லை, மலையெல்லாம் உலைந்தேன் அவை மலைத்தேன் என்றன. நாடு பல சுற்றினேன் நான் நாடும் பொருள் காணவில்லை, குருவை தேடி அலையும் எனக்கு அவர் உருவை காட்டும். அப்படிங்கும்போது பிரார்த்தனை பண்ணால் அவருக்கு தோணுது, ஆஹா இவ்விடமே நல்லிடம் என்று என் உள்ளத்தில் ஏதோ ஒரு உணர்வு கூறுகிறது. மேலே செல்ல மனம் செல்லவில்லை, என் மனக்குகையிலே உள்ளது ஞானம் என்றால் இம்மலைக்குகையினுடைய. அப்போது மனக்குகையிலே உள்ளது தான் ஞானம். அப்போ அந்த ஞானத்தை கேட்கும்போது அந்த குரு இருக்கக்கூடிய அந்த குகை இருக்குது பாருங்கள், அது வெடிக்குது. எப்போது இவருடைய பிரார்த்தனை பயங்கரமாக உள்ளுக்குள்ள நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது அந்த குகை வெடிக்குது. வெடிச்சிருந்து உள்ளேருந்து குருநாதர் வரார். அப்போ அன்பனே நீ யாருன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறார் அவர், தேக புத்தியால் நான் தங்கள் தொண்டன். சரியாக இருக்க, தேக புத்தியால் நான் தங்கள் தொண்டன், ஜீவநிலையால் நான் தங்கள் மறுபதிப்பு, ஆத்ம ஒளியால் நானே நீங்கள். குருநாதருக்கு ரொம்ப ஆச்சரியம். முப்பெரும் வாக்கியங்களிலும் வினா விடை இரண்டையுமே இணைத்து விளக்கம் தந்த விவேகியே, நான் என்கிறாயே, அந்த நான் என்பது என்ன, பஞ்சபத தொகுப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் மறையும் மண்ணல்ல, நிலையற்ற நீரல்ல, தீக்கும் தீயல்ல, காண முடியாத காற்றல்ல, வரம்பற்ற வானமும் அல்ல, நான் அனாதி நித்தியன் பொருள் ஒன்றே என்பதை தவிர இரண்டை அறியாத ஒரு ஆன்மா. சாதி சமயம் வர்ணம் பேதம் வேள்வி எந்த பேதமும் இல்லாத சிவம், உருவமும் அருவமும் இல்லாத சுத்த சிவம் அப்படிங்கிறார். இதுதாங்க ஒவ்வொரு மனுஷனும் நமக்குள்ள. நான் ஸ்ரீதரா இருக்கேன், நீங்கள் ராமகிருஷ்ணா இருக்கீங்க, முருகனா இருக்கீங்க, சுப்பிரமணியனா இருக்கீங்க, பேர்கள் மாறுபடுறதை தவிர நம்ம எப்படின்னா சாதி சமயம் வர்ணம் பேதம் வேள்வி எந்த பேதமும் இல்லாத சிவம் தான். அப்படிப்பட்ட சிவம் தான் ஒவ்வொரு ஆத்மாவும். அந்த ஆத்மாக்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக என்னை போலவே உன்னை பார்க்குறானே அப்படின்னு நினைக்க அன்பு அங்கே அப்படியே தாண்டவம் ஆடுமா. அதான் ஆதிசங்கருடைய வரிகள் நமக்கு சொல்லுது. அது அருமையான ஒரு நிகழ்ச்சி ஆதிசங்கர் ரசிச்சு நடந்திருக்கு. அது விஷயம் அவருக்கு தான் தவிர உலகத்துக்கு அறிவது. அது அவங்களுடைய அனுபவங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு அறிவாக இருந்திருக்கு. அந்த அறிவு என்னங்கிறது தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போங்க. இன்றைக்கி எல்லாம் வல்ல சங்கர பகவானை தியானம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேங்க. ஜெய் புவனேஸ்வரி.